சார், தினமும் ஷேர் ஆட்டோல கஷ்டப்பட்டு காலேஜ்க்கு வர வேண்டியதா இருந்தது. இனிமே அந்த பிரச்சனையே கிடையாது. காலையிலயும் விஸ்வாஸ் சார் அதேதான் சொன்னாரு. நீ ஒரு சைக்கிள் வாங்கிட்டா பிரச்சனையே இருக்காதான்னு கேட்டுட்டே இருந்தாரு. ஆமா அன்பரசி, கேஷுவலா மார்னிங் பேசிட்டு இருந்தேன். கரெக்டா இன்னைக்கு சைக்கிளே கிடைச்சிருச்சுல்ல. அன்பரசி, கோயிலுக்கு போகணும்னு சொன்னேல, போலாமா? போலாம் சார். அன்பு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அர்ஜென்ட்டா போகணும். அதனால நான் கிளம்புறேன், நீ தப்பா எடுத்துக்காத. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு வா. சரிடி, வரேன் சார். சரி அன்பு, கோயிலுக்கு போலாமா? போலாம் சார். ஆறுமுகம், கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பா. டெண்டர் 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். நாம அதுக்கு முன்னாடியே அங்க போகணும். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். சொல்லு வசந்த். அம்மா, எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. ஏன், என்னாச்சு? நமக்கு இந்த டெண்டர் கிடைக்க கூடாதுன்றதுக்காக, நம்ம டெண்டர் எடுக்க போறத தடுக்கிறதுக்காக காம்படிட்டர்ஸ் ஏதோ பிரச்சனை பண்ண போறதா தகவல் வந்திருக்குமா. அதான் சொல்றேன், கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. என்னடா சொல்ற? உங்க அம்மாவை அவங்களால ஏதாவது பண்ணிட முடியுமா என்ன? இந்த பத்மாவதியை டச் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் வசந்த், இத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். எத்தனை பேரை பார்த்திருப்பேன், எத்தனை காம்படிட்டர்ஸ பார்த்திருப்பேன், எத்தனை டெண்டர்ஸ் எடுத்திருப்பேன், எத்தனை டெண்டர்ஸ் நான் இந்த மாதிரி பார்த்திருப்பேன். என்னை யாரும் ஒண்ணுமே பண்ணிட முடியாது. டோன்ட் வரி. அப்படி யாராவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா I will manage. இல்லம்மா, தனியா போயிருக்கீங்களே, அதனாலதாம்மா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குமா. நான் பாத்துக்கிறேன் வசந்த், you don't have to worry. சரி, நீ இவ்ளோ சொல்ற, அதுக்காக நான் ஒண்ணு பண்றேன். நான் கமிஷனருக்கு போன் பண்ணி இப்பவே அலர்ட் பண்றேன். ஓகேம்மா, உடனே கால் பண்ணுங்கம்மா. சரி. மேடம், என்ன ஆறுமுகம், சொல்லுங்க. யாரோ 3 பேர் நம்மள ரொம்ப நேரமா பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு மேடம். ஆமா, நான் கமிஷனருக்கு போன் பண்றேன். ஆறுமுகம், எந்த காரணத்தை கொண்டு காரை மட்டும் நிறுத்திடாதீங்க. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் கமிஷனருக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். கால் போக மாட்டேங்குதே. மேடம், பைக்கை குறுக்க நிறுத்திட்டாங்க மேடம். இப்ப என்ன பண்றது? என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு பத்மா, டெண்டருக்கு போகலையா? அவனை இங்க வர சொல்லுங்க. யாரத்த? யாருன்னு கேக்குற? அவன்தான். வேற யாரு? அவனை வர சொல்லு. மச நின்னு பாத்துக்கிட்ட வர சொல்லுன்னு சொல்றேன்ல. யாருன்னு தெரியாம நான் யாரத்த வர சொல்றது? ஓ, அப்போ உங்களுக்கெல்லாம் அவன்னு நான் சொன்னா யாருன்னு தெரியாது. அதான் நம்ம வீட்டுல வெட்டியா ஒண்ணு இருக்குல்ல, அவனதான். டேய், என்ன ஏன்டா பாக்குற? இல்லப்பா, இந்த வீட்ல அந்த மாதிரி வேற யாரும் இல்லையேப்பா. இன்னும்
உங்களுக்கு யாருன்னு புரியலையா? என் வாயால அந்த பேரை சொல்லணும் அதானே? அத்தை, உண்மையாவே நீங்க யாரு சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல அத்தை. அதான் ரெண்டாவதா என் வயித்துல பிறந்துச்சுல அவனதான். விஸ்வாவியா இப்ப என்ன பண்ணான்னு தெரியலையே. அவன் நான் யார சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எல்லாம் என் வாயால அவன் பேரை சொல்லி கேட்கணும். அதுல உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் அதானே? இப்ப மணி 5:40 ஆகுது. 6 மணிக்குள்ள அவன் இங்க இருக்கணும். ஐயோ, போச்சு. விஸ்வா, என்னடா செஞ்சு தொலைச்ச? ஒண்ணும் புரியலையே. என்ன அருமுகம் சொல்ற? ஆமா சார், வசந்த் சார் போன் பண்ணி சொன்ன மாதிரியே டெண்டரை நமக்கு போட்டியா எடுக்க போறவங்க மேடம் டெண்டர் எடுக்க போக கூடாதுன்னு சொல்லி ரவுடிங்களை அனுப்பி வச்சிருந்தாங்க சார். சந்தி மட்டும் வரலன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சார். விஸ்வா, தேங்க்ஸ்டா. என்னப்பா பெத்த பிள்ளைக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அவங்க என் அம்மா அப்பா. என்ன என்ன அப்படி பாக்குற? எங்களுக்கு என்னப்பா தெரியும் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி? அத்தை வந்தது வராததுமா கோமா உன்னை பத்தி பேசினாங்க. சரி, எப்பவும் போல சார் ஏதோ பண்ணிட்டாருன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். ஏன் சார் என்ன வாயில கொழுக்கட்டைய வச்சிருந்தீங்க? அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? தோ இப்ப ஆறுமுகன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? வந்ததும் என்ன வாயை திறக்க விட்டீங்க? மாத்தி மாத்தி ஆளாளுக்கு கேள்விதானே கேட்டீங்க? வாய்ப்புலாம் தானா வராது தம்பி, நாம தான் அடிச்சு புடுங்கணும். இன்னும் வரலையே. ஆறுமுகம் மேடம். சரிங்க மேடம். இனிமே எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்லயே தான் இருக்கணும். புரியுதா? நான் இத யாருக்கிட்டமா சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாது? எல்லாத்தையும் உங்களுக்கு டீடைலா சொல்லணுமா என்ன? சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா இந்த வீட்ல யார் இல்லையோ, இனிமே அவன் இங்கதான் இருக்கணும். அண்ணி, நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். எப்படி அடிச்சிருக்காங்க, அத கூட கவனிக்காம அப்படியே வந்திருக்க. உடனே கமிஷனர் கிட்ட சொல்லி அவங்கள புடிச்சு கைய கால உடைக்க சொல்றீங்க. ஐயோ, கண்ணி போயிருக்கேன். சும்மா விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க? என் கண்ணு முன்னாடியே எவன் எதுக்கு காரணமோ அவன் ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். அடி வாங்குறப்ப உனக்கு எப்படி வலிச்சிருக்கும், இதை விட அவங்களுக்கு டபுள் மடங்கு வலிக்கணும். அப்படி அடிக்க சொல்றேன். இங்கேயும் வலிக்குதாடா? ஐயோ, இந்த பெயினை விட நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்கல்ல, அதுதாம்மா ரொம்ப வலிச்சது.
ஆத்திரம் தீர 4 அடி கூட என்ன அடிச்சிருங்கம்மா. நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா, ப்ளீஸ். அன்பு, என்ன மேடம்? அழகா பாவாடை தாவணி போட்டுட்டு போற, இப்படி வெறும் தலையாவா போறது? ஒரு அரை முழம் பூ வச்சுட்டு போலாம்ல? ஃப்ரிட்ஜில் பூ வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். கொடு. திரும்ப. சார், இல்ல, இந்த டிராபிக்ல சைக்கிள் ஓடிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இல்ல? சார் கஷ்டமா? இப்போதான் நான் கஷ்டமே இல்லாம வரேன். இவ்ளோ பெரிய ஊர்ல இவ்ளோ வண்டிங்களுக்கு நடுவுல சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் சவாலா இருந்தாலும் ஜாலியா தான் இருக்கு. சூப்பர் அன்பு. ம்? அப்புறம் இந்த இந்த ஹாஃப் சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். அன்பு, குட் மார்னிங் யா, சார். குட் மார்னிங். மஞ்சு, சார், என்ன கண்ணை காட்டிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார். அன்பரசிக்கு கிஃப்டா சைக்கிள் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு ட்ரீட் வைக்கணும்ல, அதுக்குதான் தன்னாலேயே கேட்டுட்டு இருக்கேன். ஓ, ட்ரீட்டா? என்கிட்ட இருக்கிற காசுக்கு நம்ம காலேஜ் கேண்டீன்ல தான் ஏதாவது வாங்கி தர முடியும். நம்ம கேண்டீன்ல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். நீங்க 2 பேரும் கேண்டீன் போங்க, நான் பிரின்சிபல பாத்துட்டு வந்துடுறேன். சார், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா வரேன் அன்பரசி, நீங்க போங்க,
நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ம். ஓகே பாய் சார். ஏ அன்பு, நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சரியா? ம், நீ சரி. சொன்ன உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வா. நான் வரலன்னு சொன்னதும் அன்பு முகம் ஒரு மாதிரியா இருந்துச்சுல்ல? நானா தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேனோ? சரி, நான் நினைச்சது கரெக்ட்னா அன்பு இப்ப நம்மள திரும்பி பாப்பா. திரும்பி பாரு அன்பு, திரும்பி பாரு, திரும்பி பாரு. என்ன அனன்யா? நானும் கொஞ்ச நாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். விஸ்வா சார் அன்பரசி மேட்ரு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அப்ப நீ இந்த ஆட்டையிலே இல்லையா? இல்ல, விஸ்வா சாரும் உன் ஆளு, உனக்கும் அவருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருப்ப. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே, அதான் கேட்டேன். இந்த குரங்கு வேற வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. நமக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னே வருவான் போல இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இப்படியே போச்சுன்னா அன்பரசி விஸ்வா சார கொத்திக்கிட்டு போயிடுவா. என்ன புஜ்ஜிமா, ரொம்ப ஷேமா இருக்கும். அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்க. வெயிட் பண்ணி பண்ணாலும் வெயிட்டான சீனா பண்ணிட்டேன்ல. என்ன அப்படி பாக்குற? நானே தான் பண்ணேன். நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். உன் மானத்தை சும்மா டாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டேன்ல. கோல்டு மெடல் அன்பரசி அழறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? அன்பரசி இப்படி அழுதுட்டு இருக்கா, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்களே இப்படிதான். ஹே அன்பரசி, இனிமே நீ எங்க உட்கா காட்டு மிராண்டி பசங்க எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. அன்பரசி, அன்பு, ரொம்ப வலிக்குதா? இல்ல மஞ்சு. ஏய், தோல் உறிஞ்சு போயிருக்கு. வலிக்கலன்னு பொய் சொல்ற. அன்பு, நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் விஸ்வா சாருக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தியா? அந்த கோவம் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால வந்த மாதிரி தெரியல. அதையும் தாண்டி பர்சனலா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நடந்தா ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கோவம் உண்டு அது. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். இந்த விஷயத்துல ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கல்ல. அன்பரசி, என்ன பேசுற? எனக்கு புரியல. எனக்கு தான் சார் இத்தனை நாளா நீங்க யாருன்னு புரியாம இருந்தது. நீங்களும் எல்லாரும் மாதிரி தான்ல. அன்பு, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு சுத்தமா புரியல. புரியாது சார். நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் சமாளிக்க பாக்குறீங்களா?
உங்களுக்கு நான் அவ்வளவு முட்டாளா தெரியறேன்ல? ஐயோ அன்பு, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. ஆமா சார், இத்தனை நாளா நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்பதான் உங்க சுயரூபமே புரியுது. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்க தான்ல. எங்க அம்மா சொல்லும், டவுன்ல யாரையும் நம்பாதன்னு சொல்லும். அப்ப புரியல சார், இப்பதானே புரியுது. நாம யார ரொம்ப நம்புறோமோ அவங்க கூட உள்ளுக்குள்ள ரொம்ப வக்கரமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில நல்லவங்களா நடிப்பாங்கன்னு இப்பதான் சார் புரியுது. அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன முதல்ல பேச விடு. எதுவும் பேசாதீங்க சார். இதுக்கு மேலயும் பேசி உங்க மரியாதையை இன்னும் குறைச்சிக்காதீங்க. உங்களை போய் இவ்வளவு நாளா அன்பரசி, சார் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இங்க பாரு, உன் மொபைல்ல மட்டும் இல்ல, அங்க யாரெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ, யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ எல்லாமே டெலீட் ஆயிருக்கணும். இல்ல உன்ன காலேஜை விட்டு சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்ப நினைக்காத. மொத்தமா கொன்னு புதைச்சிருவேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு வீடியோ மிச்சம் இருக்க கூடாது. எல்லா வீடியோவும் டெலீட் ஆயிருக்கணும். சரிங்க சார். Get out! என்னடி இன்னைக்கு காலேஜ்ல வச்சு செஞ்சோமே, அவளுக்கு இப்பவாச்சும் பயம் வந்துச்சா? இல்ல இன்னும் ஏதாவது வச்சு செய்யணுமா? இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப கம்மிடி. இதுக்கப்புறமும் அவ இங்க இருந்து போகல. இன்னைக்கு காலேஜ்ல நடந்தது நாளைக்கு ரோட்ல நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊரே பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகேனா இங்கே இருந்துட்டு போட்டோம். ஆனா இருக்க இருக்க டெய்லி இதே மாதிரி அவமானம் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. போரா போயிட்டு இருக்க நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது தேவைப்படுதுல்ல. அதனால அவ இங்கே இருந்தாலும் ஓகே தான். ஆனா இதுக்கப்புறமும் இங்கே இருந்தான்னு வெயி, நமக்கு தின தீபாவளி தான். ஆனா அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் தான். சும்மா பேச்சுக்காகலாம் நான் சொல்லலடி. இன்னைக்கு அவளுக்கு நடந்ததை விட 100 மடங்கு இன்னும் கேவலமா நான் இறங்கி செய்வேன். அது நாம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவ என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு நல்லதுதான். அவ இங்க இருக்க இருக்க எனக்கு அவ மேல இருக்கிற கோவத்தெல்லாம் தீர்த்துக்கிற அளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். இப்பவும் சொல்றேன், இல்ல என்னால அனன்யா கூட போட்டிலாம் போட முடியாது, நான் அவள வர்த்தே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளே ஓடிட்டானா அவளுக்கு நல்லது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பான்னு நானும் நினைக்கிறேன். நான் சொன்னது எது அவளுக்கு நல்லதோ அததான் நான் சொன்னேன்.
புரியுதாடி? இதுக்கப்புறமும் அவளுக்கு புரியலனா அவளுக்கு தான் கஷ்டம். சரி, ஓகே, பைடி. இறங்க. வா. ஏங்க யாருங்க நீங்க? எதுக்கு கதை உதச்சிட்டு வரீங்க? இவன் தானா? சார் அது வந்து நீ சொல்லலனா எனக்கு தெரியாதா? ஏங்க யாருங்க நீங்க? நீதான் அந்த பொறுக்கிய பெத்தவனா? ஹலோ, மரியாதை பேசுங்க. ஏய், எனக்கு நீ பதில் சொல்லியா? இந்த தருதல உன் புள்ள தானே? ஆமா, உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஐயோ சார், வேண்டாம் சார். சார், எதுக்கு சார்? இப்படி ஒரு பையனை பெத்துட்டு பொறுக்க விட்டுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? ஆம்பளை புள்ளனா அப்படியே அலைய விட்டுருவியா? ஏங்க என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்க? நீ அவனை அடிச்சு ஒழுக்கமா வளர்த்துக்கணும்ல, அதுக்குதான் நான் உன்னை அடிச்சேன். சார், பொண்ணுங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும்னு புத்தி சொல்லி வளர்க்காம விட்டதுனாலதான் அவன் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான். சொல் பேச்சு கேட்காம கொழுப்படுத்து புள்ள திரிஞ்சான்னா ஓடுற சோத்துல விஷத்தை கலந்து கொன்னுடணும்டா. இப்படி ஊரை சுத்த விட்டுட்டு இருந்தானா அவன் பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுக்கவும் அதை ஷேர் பண்ணவும் திமிர் எடுத்து அலைவான்டா. சார் சார் என்னை விடுங்க சார். நான் உன்னை என்னன்னு கேட்டு கண்டிக்கிறேன் சார். அதை நீ முதல்லயே செஞ்சிருக்கணும்டா. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். இனி எந்த பொண்ணுகிட்டயாவது இவன் தப்பா நடந்துகிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது, அடுத்த செகண்டே உன்னையும் உன் புள்ளையும் வெட்டி புதைச்சிருவண்டா. இந்த அடியை நீ அவனுக்கு கொடுத்து அவன் வாழ ஒட்ட நரிக்குவை, இல்ல வாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் யார் போறதுன்னு டாஸ் போட்டு பாப்போம். விஸ்வா, ஃபர்ஸ்ட் நானே கேக்குறேன். ஓகே, கேளு. எனக்கு டெயில். ஓகே. அனன்யா, நீ எப்பவுமே லக்கி தாண்டி. உனக்கு தான் டாஸ் விழுந்திருக்கு. ஓகே, இப்ப ரெண்டு டீமும் உங்க பொசிஷன்ல நில்லுங்க.
நானும் போனா போதுன்னு விட்டுட்டே இருந்தா ஏறி ஏறி மிதிக்க வரியா? நீ என்ன காலேஜ விட்டு துரத்துறியா? இப்ப நான் உன்னை அடிச்சிருக்க அடிக்கே உன்னால 2 நாள் எழுந்திருக்கவே முடியாது. இன்னொரு வாட்டி தெரியாம கூட நீ என் வழிக்கு வந்துராத. அப்படி மட்டும் வந்த நானும் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கான சரியான டைம் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவளை கோச்சிங் கிளாஸ்ல டிராப் பண்ணது யாருன்னு தெரியுமாமா? யாரு? அப்பா அவளை டிராப் பண்ணிட்டு போறாருமா. என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, எதுக்கு அவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? அவ உங்க அப்பாவையும் அந்த கிழவியையும் ஏதோ வசியம் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருதுமா. எனக்கும் விஸ்வாக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாமா அவ. இவங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டோண்டி. ஆனா விஸ்வாவை மட்டும் விட்டுடக் கூடாது. ஆமா, விஸ்வாவை நீ என்ன பண்ண போற? அவன் உனக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண போறேன். மா, நீ சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிடலாண்டி. அதுக்குதான் பக்காவா மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். என்னமா அது? விஸ்வாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது விஸ்வா அம்மா பத்மாவை சம்மதிக்க வைக்கிறது. அனன்யா, அந்த வீட்ல எல்லாருமே பத்மா சொல்றபடிதான் கேட்பாங்க. அவ பேச்சுக்கு எதிர் பேச்சே பேச மாட்டாங்க. அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே பத்மா சொல்லுக்கு ஆட்டு மந்த மாதிரி தலையாட்டிட்டு போயிடுவாங்க. நான் அந்த விஸ்வாவையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆமா அம்மா, இப்படி இருக்கிற பத்மா ஆண்டிய எப்படிமா சம்மதிக்க வைக்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. விஸ்வாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. மா, என்னமா ஸ்டார்டிங்கே இப்படி சொதப்பிட்டு இருக்க? விஸ்வாக்கு ஏதுமா தங்கச்சி இருக்காடி. ஆனா அவ கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. பத்மாவோட தங்கச்சி பொண்ணா. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல. பத்மா தான் அவளை பெங்களூர் காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருக்கா. பத்மாவுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் அதிகம். அதனால தான் பொண்ணு மாதிரி அவளை பாத்துக்கிறா. அந்த பொண்ண வச்சுதான் விஸ்வா விஷயத்த பத்மா கிட்ட மூவ் பண்ணலான்னு இருக்கேன். சரிமா, அந்த பொண்ண வச்சு என்ன செய்ய போற நீ? பண்றேன் பாரு. சொல்லுங்கம்மா. எங்க சுபா இருக்க? ஹாஸ்டல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். உடனே கிளம்பி சென்னைக்கு வா. என்னம்மா திடீர்னு? காலேஜ் இருக்கு. இனிமே நீ அங்க காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. சென்னையிலேயே படிக்கலாம். ஒண்ணு பண்றேன், உங்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி டிசிய போஸ்ட் பண்ண சொல்லிடுறேன். என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு டெசிஷன்? பெரியம்மா எது செஞ்சாலும் உன் எதிர்காலத்தை யோசிச்சுதான் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஈவினிங் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. சுபா, மா எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? 12 மணிக்கு உனக்கு ஃபிளைட். 3 o'clock நீ சென்னையில அரைவ் ஆயிடுவேன். 4 o'clock நீ வீட்டுக்கு வந்துடணும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இப்பவே நீ கிளம்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் சுபா. லேட் பண்ணிடாத. வச்சிடுறேன். கௌசல்யா, வரேன் அத்தை. சுபாஷினி இன்னைக்கு அலைன்ஸ் பார்க்க வராங்க. அதனால இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு
ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. என்ன நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? இல்லத்த கேட்டுச்சு. ஆனா அவ வெளியூர்ல தானே இருக்கா. 4 மணிக்கு அவ வீட்டுக்கு வந்துருவான். ஃபிளைட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. ஓகேயா? ஒருத்தர் மூஞ்சிய பாத்துட்டு நிக்காம போய் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் போய் பாருங்க. சரிங்க அத்தை. நல்ல விஷயத்துக்கு போகும்போதுதான் இந்த கிழவி நந்தி மாதிரி நடு ஹால்ல உட்கார்ந்திருக்கும். எங்க போறதா இருந்தாலும் இது கிட்ட சொல்லாம போக முடியாது. எல்லாம் நம்ம தலை எழுது. வா. திமிர பாத்தியா? வேணும்னே கேட்காத மாதிரி கிழவி உட்கார்ந்திருக்க. அத்தை, 2 பேரும் எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா அத்தை, பத்மாவோட தங்கச்சி பொண்ணு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதான் பத்மா வர சொன்னாங்க. ஓஹோ, நாங்க அங்கதான் கிளம்புறோம். நீங்களும் வரீங்களா? கான்ட்ராக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன், வரேன்னு சொல்லிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிங்க அத்தை, நாங்க வரோம். போ.